கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 1 வசனம் 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் சங்கீத புத்தகத்தின் அநேக சங்கீதங்களை நம் மனப்பாடமாக சொல்ல முடியும். குறிப்பாக எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் சொல்லுவோம் 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், அதே நேரத்தில் 1வது சங்கீதம் ஆகிய பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த சங்கீதம் இருக்கிறதே. இவைகளை அறியாத மக்கள், மனனம் செய்யாத மக்கள் ஒருவருமே இருக்க மாட்டார்கள் கிறிஸ்துவத்தில் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1ஆம் சங்கீதம் மிக அற்புதமான ஒரு சங்கீதம். காரணம் என்னவென்றால், கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளை நம்பி இருக்கிறவர்களுக்கும் இந்த உலக பிரகாரமாக வாழ்கின்ற, கடவுளை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்குமான ஒரு பெரிய வித்தியாசத்தை சங்கீதக்காரன் தன்னுடைய 150 சங்கீதங்களை எழுதுவதற்கு துவங்கும் முன்பதாகவே அதை முதலாவது தெளிவுபடுத்தி விடுகின்றார். கடவுளுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமானது, முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீதின் மூலமாய் கடவுள் சித்தம் கொண்டதினாலே இந்த 1ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுகின்றார். அதில் இன்றைய தியானத்தில் இந்த 2வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தையை நாம் வாசித்த உடனே நாம் கேட்போம், இது எப்படி சாத்தியமாகும்? இரவும் பகலும் கடவுளுடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாகவோ அல்லது அருட்சகோதரிகள் என்று கத்தோலிக்கத்தில் சொல்லுவார்களே, அப்படியாக தங்கள் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு பெண்களாகவோ இருந்தால் அவர்களுக்கு வேறு வேலைகள் இந்த உலகத்தில் இருப்பதில்லை, ஊழியத்தை மட்டும் செய்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு இது சாத்தியமாகுமே தவிர, பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ தொல்லைகள் இருக்கிறது, வேலைகள் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, இவையெல்லாம் போதாது என்று சரீரத்தில் வியாதி இருக்கிறது என்று பலவிதமான போராட்டங்களை, தேவைகளை நாம் அடுக்கி கொண்டே வந்து எனக்கு நேரமே இல்லை, ஜெபிப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, வேதத்தை முழுவதும் வாசிக்க வேண்டும் என்று சொன்ன விருப்பம் இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லை. காரணம் என்ன? நான் அநேக காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய வேண்டியவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்முடைய காரியங்களை நியாயப்படுத்துகிற மக்களாக கூட இருக்கலாம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் ஆவியானவர் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார் என்றால், ஏதோ நாம் எப்பொழுதும் கடவுளே கடவுளே என்று என்னோடு அப்படியே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் கூட இருங்கள் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. மாறாக ஒரு மனிதனுடைய சிந்தையில், ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் எது நிறைந்திருக்கிறதோ அது அவனுடைய எதிர்காலத்தை, வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு யாரை எடுத்துக்கொண்டாலும், எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும், வாழ்க்கையில் 99% என்ன செய்கின்றோம் தெரியுமா? நம்முடைய நிலைமையை குறித்து சிந்தையில் வைத்து கொள்ளுகின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த வண்ணமாய் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை,
இன்னும் நம்முடைய பொருளாதார தேவை, நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதான சுகவீனங்கள், எதிர்காலம், நம்முடைய தொழில், இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய சிந்தையிலே நிறுத்தி கொண்டு அவைகள் குறித்து நாம் என்ன செய்கின்றோம்? ஆலோசித்து அவைகளையெல்லாம் சரிப்படுத்த முடியாத அளவிற்கு அவைகள் பிரச்சனையாக தோன்றும் பொழுது, பெரிய கடினமான காரியங்களாக தோன்றும் பொழுது உடனே நம்முடைய இருதயத்தில் சோர்வு வந்து விடுகிறது. அப்படி சோர்வு வருகிற மாத்திரத்தில் நாம் மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனம் அடைகின்றோம். அப்படி பலவீனம் அடைந்தவுடனே நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கான அந்த மனது இல்லாமல் அப்படியே முடங்கி விடுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய கவலைகளை எல்லாம் உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். அவைகள் உங்களை ஆளக்கூடாது. அவைகள் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி அவைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையாக இருந்து விடக்கூடாது. அதற்கு தான் இயேசு ஒரு அழகான காரியத்தை சொல்லிவிட்டு போனார். மார்த்தாள் மரியாள் வீட்டில். மார்த்தாளோ அநேக பல காரியங்களிலே அவள் கவலை கொள்ளுகிறாள். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான குடும்பத்தின் இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் மனதிலே நாம் நிறுத்தி கொள்ளுகிறோம். எவ்வளவேனும் அவற்றை குறித்து நினைக்கக்கூடாது என்று நாம் சொல்லவே இல்லை. பேசுகின்ற என் வாழ்க்கையில் கூட அநேக சவால்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவற்றையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே அவைகளையெல்லாம் அப்படியே தூர தள்ளிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்து, அதை தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்லும்பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து யோசித்தவர். ஏன், எப்படி பிரியம்? ஒருவேளை நமக்கு ஒரு உணவு இருக்கிறது, ஒரு பலகாரம் இருக்கிறது, உடனே அதை சாப்பிட வேண்டும், மீண்டும் சாப்பிட வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த ஆசை வருகிறது அல்லவா? அதே வண்ணமாய் கர்த்தருடைய வார்த்தை, அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான காரியங்களிலே நம்முடைய மனதை செலுத்தி அவருடைய வார்த்தை உள்ளத்திலே வைத்து அதை நாம் அசை போடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை குறித்து ஆலோசிக்கிறவர்களாக, யோசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் முழுவதும் கடவுளுடைய வார்த்தை நிரம்பி அவையே நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பாக்கியவான்கள். எப்படி பாக்கியவான்கள்? வசனத்தை உள்ளே வைத்து கொண்டால் என்ன நடக்கும்? ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் நமக்கு வாழ்க்கையை உண்டாக்கி தரும், வழியை திறந்து தரும், ஆலோசனையை தரும். அது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வரும். ஏனென்றால் அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை. கடவுள் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னார். அந்த வார்த்தையின் மீது பிரியம் வைப்போம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் தூர ஒதுக்கி வைப்போம். அது எவ்வளவேனும் அதை குறித்து சிந்திக்க முடியாது என்று நான் சொல்லவே இல்லை. பிள்ளைகளை குறித்ததான கவலை வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பெற்றோராக என் மகனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, அவனுடைய எதிர்காலம் இப்படி இருக்கிறதே, கவலை வரும். ஆனால் உட்கார்ந்து கவலைப்பட்டு அழுது கண்ணீர் வடித்தால் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறுமா? இல்லை. மாறாக அந்த கவலை வரும்பொழுது, ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் என் பிள்ளைகளை குறித்து இப்படி சொல்லுகிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஏனென்றால் என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். பொருளாதாரமோ வியாதியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அந்த இடத்தில் வைக்கும் பொழுது, அதை குறித்து தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, திருக்கரத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்தில் வையுங்கள். அவைகளே உங்களுடைய தியானமாக இருக்கட்டும். வீண் கவலைகளை அகற்றி விடுங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய இருதயம் முழுவதும் வார்த்தையினால் நிரப்பப்பட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, அதன் மூலமாய் நம் எல்லா விதமான பிரச்சனைகளில் அற்புதமாய் விடுதலையாக தேவன் உதவி செய்வாராக.
ஆமென், ஆமென்.